ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. பாரத் நெட் திட்டத்தின் மூலமாக உங்கள் ஊரில் இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் செல் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரான்ச்சைஸை உருவாக்குவதற்காக இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tanfinet.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது 6/12/2024 அன்னைக்கு தமிழக அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இழை கம்பி வடம் மூலம் இணைத்து குறைந்தபட்சம் 1 Gbps அளவிலான அதிவேக அலைக்கற்றை வழங்கும் பாரத் நெட் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 9/6/2022 அன்னைக்கு பார்த்தா தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ தமிழகம் முழுக்க உள்ள எல்லா கிராமங்கள்லையுமே பாரத் நெட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீம் அன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், தொழில் முனைவோர் மற்றும் வலையமைப்பு துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமையுடன் இந்த அரிய வாய்ப்பினை வழங்கி தொழில் பங்கீட்டுகளாக தெரிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டர், அதேமாரி தொழில் முனைவோர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பீப்புளும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி வலையமைப்பு துறையில் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துக்களில் தொழில் பங்கீட்டாளர்கள் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் மூலம் குறைந்த விலையில் தரத்துடன் இணைய சேவையை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 960 கிராம பஞ்சாயத்துக்களில் தொழில் பங்கீட்டாளர்களை ஃப்ரான்ச்சைஸ் தேர்ந்தெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போதைக்கு முதற்கட்டமாக 960 கிராம பஞ்சாயத்துக்களில் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதற்கேற்ப தொழில் பங்கீட்டாளர்கள் ஃப்ரான்ச்சைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா வெப்சைட்டில் tanfinet.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புறங்களும் நகரப்புறங்களுக்கும் இணையான வளர்ச்சி பெறுவதற்கு கல்வி மருத்துவத்துறையில் பெரும் மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கிராமப்புறங்களில் உங்களுக்கு பாரத் நெட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தா ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஆகையால் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு வீட்டிற்கும் இணையதள வசதி என்ற குறிக்கோள்னே எதிர அனைவருக்கும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா கிராமங்கள்லையுமே இன்டர்நெட்கான கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைங்க, குறைந்தபட்ச அமௌண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போதைக்கு ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு பார்ட்னரை பார்த்தா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், tanfinet இன்வைட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர், அது கீழே போயிட்டு அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கான கைட்லைன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, என்னமான தகுதிகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது 30 நாட்கள் வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேன், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு ஃபிர்மாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு கம்பெனிஸாக அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணலான்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தாலுக்கில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெசிடிங் அண்டு லொக்கேட்டட் இன் எ டிஸ்ட்ரிக்ட் கேன் அப்ளை டு ப்ரொவைட் எ சர்வீஸ் இன் பிளாக் ஜிபி. ஸோ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்ளிகேன் ஷுட் சப்மிட் ஃபோட்டோகிராஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இண்டிவிஜுவலாக இருக்கவங்க கண்டிப்பாக பேன் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப்க்கு ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுக்கான இபி பில் அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது டெலிஃபோன் பில்லை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இண்டிவிஜுவலுக்கு இந்த 3 டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாகணும். அதேமாரி ஒரு ஃபிம்மா கம்பெனியாக பதிவு பண்ணுறாங்க, அதுக்கான ஜிஎஸ்டி காப்பி, பேன் கார்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரோல் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து டான்ஃபினட்டாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎஸ்பி கிளாஸ் அலைஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது டான்ஃபினட் அந்த இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்டோட ரோல் கொடுத்துருக்காங்க. லேயிங் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லாஸ்ட் மெயில் ஓஎஃப்சி ஃப்ரம் டான்ஃபினட் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் டு கஸ்டமர் ப்ரிமிசஸ். அதாவது ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இப்போ ஒரு கஸ்டமர் ப்ரிமிசஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து நீங்கள் அந்த டான்ஃபினட்டில் போயிட்டு அதுக்கான எல்லா அந்த எவிடன்ஸும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷன் ஆஃப் ஓஎன்டி டு கஸ்டமர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் டெக்னிக்கல் ஃபீல்ட் இஷ்யூஸ். ஸோ ஏதாச்சும் அந்த கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் நெட்வொர்க் சரியாக வரல, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சரி பண்ணணும். அதான் உங்களுக்கு வேலையாக இருக்க போது. லோக்கலைஸ்டு மார்க்கெட்டிங். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் தான் மார்க்கெட்டிங் பண்ணி அந்த டான்ஃபினட்டுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் பொதுமக்களில் கொண்டு போய் சேர்ற மாதிரி இருக்கும். அட்ரஸிங் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் மற்றும் நியூ கனெக்ஷன் என்கொயரி. ஸோ புதுசாக கனெக்ஷன் என்கொயரியாக இருக்கட்டும், ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் தான் சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். while procuring the ONT equipment the below mentioned point to be இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆதரைஸ் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் நெட்வொர்க்கில் அங்கே நீங்கள் போயிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போது. அதாவது டான்ஃபினட், அதாவது இது வந்து பார்த்தா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாரி சொல்லலாம். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அந்த மாதிரி கனெக்ஷன் நெட்வொர்க் கனெக்ஷன் வச்சுருப்பீங்க, சேம் அதே மாதிரி தான். ஸோ தமிழக அரசு சார்பில் பாரத் நெட் மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அந்த கனெக்ஷனை நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக எடுத்து நீங்கள் அந்த கஸ்டமருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறது, ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது, நிறையா கஸ்டமரை நீங்கள் பிடிக்கிறது, அந்த உங்களுக்கான ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னராக இருக்க போகிறீங்க. ஜஸ்ட் அவங்ககிட்ட அந்த நெட்வொர்க்கை வாங்கி நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாரி எடுத்து அதை நீங்கள் ஒரு ஜாப் மாரி ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து இருக்க போகுது. ஓகே, மினிமம் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் ரெக்கெட், அதாவது த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இஸ் ஆப்ளிகேட்டட் டு ஆட் எ மினிமம் ஆஃப் 25 ஆக்டிவ் கனெக்ஷன். ஸோ பர் மந்த்துக்கு நீங்கள் 25 ஆக்டிவ் கனெக்ஷன் ஸோ இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. 25 ஆக்டிவ் கனெக்ஷன் ஆச்சு இருக்கணும். ஆர் டோட்டல் ஆஃப் 300 கனெக்ஷன் பெர் இயர். ஸோ பெர் இயருக்கு 300 கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் வில் பி ரிவ்யூடு எவ்ரி 6 months. இஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் டீம்டு அன்சாட்டிஸ்ஃபைடு நெசரி ஆக்ஷன் வில் பி டேக்கன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஸோ இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்கெட். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் அமைப்பதற்கு உங்களுக்கு என்ன இதெல்லாம் தேவைப்படுதுன்னா, 1 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மற்றும் ஸ்கேனர் இருந்தே போதுமானது. ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இருக்கணும், கூட ஒரு ஸ்கேனர், இதை மட்டுமே இருந்தால் போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரை தாராளமாக வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெவென்யூ ஷேரிங் மாடல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃபார் FTTH கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னா டான்ஃபினட் ஓன் NOC எக்யூப்மெண்ட், பாரத் நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்கால் பேண்ட்வித், ISP லைசன்ஸ் அண்ட் OLT. Franchise partner shall install and maintain ONT and last mile OFC as per the specification of TANFINET. ஓகே, அதாவது அந்த TANFINET வந்து பார்த்தா எல்லாமே NOC கான எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், பாரத் நெட் கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேக்கால் பேண்ட் வித் ISP லைசன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ஸோ உங்கள் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ONT மற்றும் லாஸ்ட் மைல் OFCயை போயிட்டு சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அதை மெயின்டைன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ ஷேர் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் நீங்கள் 0 to 100 கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டான்ஃபினட்டுக்கு 65% அமௌண்ட் போகும், 35% அமௌண்ட்டு உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்குற அமௌண்ட்லேருந்து 65% அமௌண்ட் டான்ஃபினட்டுக்கு போயிடும், 35% அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸியாக உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 101லேருந்து 500 கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 62.5% வந்து பார்த்தா டான்ஃபினட்டுக்கு ஷேராக போகும், 37% உங்களுக்கு போகும். எபோ 500 கனெக்ஷனுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா 60% ஷேர் டான்ஃபினட்டுக்கு போகும், 40% ஷேர் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஃபார் நான் FTT கனெக்ஷன்ஸ், ஸோ நான் FTT கனெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா த ரெவென்யூ ஷேர் ஃபார் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஃபார் நான் FTT கனெக்ஷன் ஷல் பி 2 ஆஃப் த ஹை ப்ராட்பேண்ட் பேனர். ஸோ 2% மேலே, அதாவது 2% மேலே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெப்சைட் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாருங்கள்.
எனி கிளாரிஃபிகேஷன் மேபி அட்ரஸ் டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அல்லது த்ரூ இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அல்லது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். The franchise partner should pay application fees for 500 ரூபாய் for each black revenue village அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்குமே நீங்கள் 5000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் த சேம் அப்ளிகேஷன் வில் பி யூஸ் டு அப்ளை ஃபார் மல்டிபிள் பிளாக். ஸோ நீங்கள் மல்டிபிள் பிளாக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சேம் அதே அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு மாறுபடும். ஸோ ஒரு ரெவென்யூ பிளாக்குக்கு நீங்கள் 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு பிளாக்கை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், போக போக வந்து பார்த்து ஆக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஷ்யூ ஆஃப் ஒர்க் ஆர்டர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, யார் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதேமாரி வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பாருங்கள், அந்த கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் காப்பி போடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர். பேமெண்ட் உங்களுக்கு எப்போ ஜென்ரேட் ஆகுனா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு இன்ட்ரன்ஸ் சேவை வாங்குறாங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ணலேருந்து ஒரு நாட்கள் கழித்து உங்களுக்கான அமௌண்ட்டுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்தமாக 5 பக்கம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக மொத்தமாக இப்போதைக்கு 960 கிராம் பஞ்சாயத்தில் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓன் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பிளாக்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். தமிழக அரசு ஏற்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு முதற்கட்டமாக 920 ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. போக போக மொத்தமாக வந்து பார்த்தா தமிழகத்தில் பல்வேறு வகையான கிராம பஞ்சாயத்துக்கு 12,000க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 960 கிராமங்கள் எப்படி போகுதோ அதை ஏற்ற மாரி பார்த்துட்டு மீதி இருக்க கிராமங்களுக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆர்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களாகிய உங்களுக்கும் வந்து பார்த்தா குறைந்தபட்சத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கிடைக்க போது நீங்களும் வந்து பார்த்தா பை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான பொதுமக்கள் எப்படி வாங்குறது அதுக்கான அப்டேட் வருஷம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதன் மூலமாக உங்களுக்கான கனெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை நவுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து பார்த்தா கேபிள் ஆப்ரேட்டர்லாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆர்யூஎன் இன்டர்நெட் ப்ரொவைடர், நீங்கள் இன்டர்நெட் ப்ரொவைடர்னு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கவங்க எஸ் கொடுங்க. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் சிம்பிளாக டைப் பண்ணுங்கள். ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதான் 2 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்ளிகன்ட் டைப் கேட்டிருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண போகல, ஒரு ஃப்ரூமாவாக கம்பெனியான்னு கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலாக பண்ண போகிறாங்க, இண்டிவிஜுவல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நேம் ஆஃப் த அப்ளிகன்ட். இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் அல்லது ஸ்பௌஸ் நேம் என்ட்ரு பண்ணலாம். அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான பேன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸுக்கான ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேன் கார்டுக்கான காப்பி, உங்கள் பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 MBக்குள்ளே இருக்க மாரி பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொவைட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ண ஆர்வம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா உங்கள் பிளாக் எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பிளாக்கு எந்த கிராம பஞ்சாயத்து வருதோ, இதில் வந்து ஒரு சில கிராம பஞ்சாயத்துலாம் கொடுத்துருக்காங்க. எந்த கிராம பஞ்சாயத்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ், ஸோ எந்த ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, நான் எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஆட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு ஒரு பிளாக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ எந்த பிளாக்கு எந்த கிராம பஞ்சாயத்துக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இன் பிளாக் ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு பிளாக் என்ன அப்படின்றத கொடுத்துரு ரெவென்யூ வில்லேஜ் எது அப்படின்றத சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த 2 ரெவென்யூ வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சைட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கனெக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகனுடைய அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, பில்டிங் நேம் என்ன, ஸோ உங்களுடைய லொக்காலிட்டி என்ன, சிட்டி என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோடு என்ன எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஐடி ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓடிஐடி இருந்தால் ஓடிஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சைட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை 2 MBக்குள்ளே இருக்க மாரி PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இபி பில்லை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பியை கொடுங்க, அல்லது டெலிஃபோன் பில்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். இபி பில்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ரஸோடு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இபி பில்லை டவுன்லோட் பண்ணி அதே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பேங்க் நேம் என்ன, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அக்கௌண்ட்டில் உங்கள் பெயர் எப்படி இருக்குது, IFSC கோடு என்ன, பேங்க் ப்ரூஃப்கான காப்பி ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். மேபி பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்க நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் காமிச்சிது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா மெயில் ஐடி டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ இதான் தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.